ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு vlog வந்து காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 2-3 நேரம் வீடியோ போடல. வீட்டில் ஒன்றும் பெருசாக வேலையும் இல்லை. அப்படியே ஏதோ பழையதெல்லாம் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தனால பெருசாக வீடியோவும் எடுக்கலை. ஏஞ்சதுமே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு பால்கனியில் வந்து கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு தான் வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாருங்க, ஜாலியாக விளாண்டுருக்காரு. பால் எது சிட்டு? Situ, where's your ball? Ball? பாருங்க, எடுத்துட்டு வராங்க பாருங்க பால். மம்மி பால் ஏதி? இந்தாண்ட பால். இந்த பால். எத் ஏடு பால். புடி. பால் புடி. சிட்டு. புடி மணி பிளான்ட் பத்தி சொல்லியிருக்கேன் இல்லையா? இது இந்த பாட்டில் இருக்குது, இப்படியே இருக்கு, வளரவே இல்லை, அப்படியே இருக்கும். இப்போ வந்து புதுசா ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து தண்ணியில வச்சிருக்கேன் பாட்டில்ல. இதெல்லாம் ஜூஸ் வாங்கின பாட்டில் இருந்துச்சு, இது தேங்காய் எண்ணெய் வாங்கின பாட்டில், 3 பாட்டில்ல வச்சு விட்டுருக்கேன். இது வந்து கொஞ்சம் இந்த ஒயிட் அண்ட் கிரீன் இருக்க மாதிரி 2 இது கொடுத்தாங்க. நிறைய வேர் இருக்கு. ஸோ ஒன்று வந்து இது வந்து ரொம்பவே இந்த மாதிரி கலர் இருக்க, இது லைட் க்ரீம் கலர் அண்ட் கிரீன். இது ஒயிட் அண்ட் கிரீன். இது வந்து ஃபுல்லுமே கிரீன் நினைக்கிறேன். இந்த இது இது வந்து கிட்டத்தட்ட ஃபுல் கிரீன். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அப்பப்போ காட்டுறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இதுல ஏதோ லிக்விட் இது ஃபுட்டு போடுவாங்க இல்லையா? அது பேர் ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. அமேசான்ல கிடைச்சா வாங்குறேன் நான். தண்ணியில வளர்க்கறதுக்கு ஏதோ உரம், லிக்விட் உரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு டீட்டெயிலா தெரியல. யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்க, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா சொல்லுங்க. இதுல ஊத்தலாம். எதையும் வெயில்ல வைக்கணுமா அப்படின்னு சொல்லுங்க. இங்க நல்லா லைட் இருக்கும், சில டைம் வெயில் படும். ஸோ இந்த வாரத்துல ஒரு நாள் வெயில்ல எடுத்து வைக்கணுமா எப்படி என்னன்னு எனக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். ஸோ 2 உருளைக்கிழங்கு குக்கரில் வச்சுருக்கேன். ஒரு 2-3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணியாச்சு. இன்றைக்கி பூரியும் கிழங்கு கொஞ்சம் தக்காளியெல்லாம் சேர்த்து செய்யலாம் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில். எப்பயுமே அந்த மஞ்சள் கலர் இது செய்வோம் இல்லையா? இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பாட்டிலில் எண்ணெய் காலி ஆகிடுச்சு, ஊற்றிட்டு பாக்கியை வந்து கடாயில் பொரிக்கிறதுக்கு சேர்த்துடலாம். பெருசாக ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. தக்காளி மட்டும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மிக்சியில் கொஞ்சமாக தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, சோம்புலாம் சேர்த்து லைட்டாக அரைச்சிட்டு கலந்து செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2 டைம் சாப்பிட்றோம் இல்லையா? 10-11 மணிக்கா பூரி சாப்பிட்டா ஈவினிங் வந்து ஏதாவது டிஃபனோ இல்லை ரைஸ் தான் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு நாள் சமைச்சா 2 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப ஃப்ரீயாக டைம் போகிற மாதிரி இருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஓபிஎஸ் சொன்னேன் இல்லையா, 2, அதுவே எதுவும் இன்னொரு இதுவும் இருந்தது. அதுக்கு முந்தின எபிசோடுமே நேற்று உட்காந்து பார்த்து முடித்தேன். இந்த மாதிரி தான் டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கேன். அங்கங்கே கார்பெட் போட்டனால மாப்பிங் வேலையுமே கூட கம்மி தான். 2-3 நாளைக்கு ஒரு தடவை தான் மாப்பும் போடுறேன். இது கால் எரிச்சல் அதுவும் இருந்துகிட்டே இருக்கனால கொஞ்சம் டயர்டாகவே இருக்குது. ஸோ அதனால் ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். 2 தக்காளி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணிலாம் சேர்க்காமல் ரொம்ப மையாகவும் அரைக்கக்கூடாது. ஜஸ்ட் பல்ஸ் மோடில் கொஞ்சம் கரகரான்னு அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ சிம்பிளான ஒரு ரெசிபி. கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பல்லாரி வெங்காயம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே 2 எடுத்திருக்கேன். இதையும் வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இந்த கிரேவி. ஸோ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கும் வெந்து ஸ்டீம் போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி தான் சேர்க்கணும். ஏதோ ஒரு கவனத்தில் எப்பயும் சேர்க்குற மாதிரி வெங்காயத்தை சேர்த்துட்டேன். நீங்கள் செய்கிறதா இருந்தால் அரைச்ச தக்காளியை சேர்த்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. எப்பயுமே உருளைக்கிழங்கு மசாலுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் ஜஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு வெந்தால் போதும். நான் மறந்து போய் போட்டதுனால நடுவில் கேப் பண்ணிவிட்டு இந்த தக்காளி இதை சேர்த்துருக்கேன். இதை விட நீங்கள் எண்ணெயிலே வதக்கி செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஏதோ கவனத்தில் மாற்றி பண்ணிட்டேன். టెడ్డేడ సిడ్డు టెడ్డు పిచ్చికిరా టెడ్డేది
ఏది టెడ్ ఇది టెడ్డాడా ఇడుండేనా டெட்டு பாருங்க வாக்கிங் போயிட்டு வந்து தூங்குறோம். டெட்டு டெட்டுமா ஓய் டெட்டு போய் లేచుకో టెడ్డుని పోయి పిచ్చుకో టెడ్డుని పిచ్చి పో టెడ్డేది டெட்டேரி குரட்டை விட்டுட்டு தூங்குறான் கட்டில் கடியில். 4 ரவுண்டு வாக்கிங் நடந்துட்டானா, அதனால் டயர்டாகி தூங்குறாரு. யாராவது கேட்பீங்க டெட்டை காட்டில் என்ன தான். ஐய் டெட் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறோம், அவ்வளோ டயர்டு. ஸோ சிம்மில் வச்சுட்டு அது வதங்கிட்டு இருக்க கேப்பில் போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா வெங்காயமே கூட லைட்டாக கறியிச்சு பாருங்க. இந்த மாதிரி செய்யாதீங்க, நீங்கள் கட்டாயமாக முதல்ல தக்காளியை வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதக்கி தண்ணி ஊற்றி வேக வச்சா போதும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தண்ணியுமே கூட பார்த்து சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து சும்மா ஒன்றும் பாதியமாக மசிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கணும். இப்போ மூடி போட்டு விட்டுறலாம். தண்ணி வந்து நல்லா தளன்னு கொதிக்கட்டும். வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்க வேண்டியதில்லை. காரத்துக்கு நம்ம சேர்த்த பச்சை மிளகா தான். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இதுவுமே கூட நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்துனதுன்னா நல்லா திக்காக இருக்கும் நமக்கு கிரேவி. மாவெல்லாம் எதுவுமே கரைச்சி ஊற்ற வேண்டாம். சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தக்காளி சேர்க்குறனால இந்த மாதிரி நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் வத்தி வந்ததுக்கப்புறமா மல்லி இலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிளான கிழங்கு மசால் ரெடி. நீங்கள் மசால் தோசை மாதிரி தோசைக்குள்ளே வச்சு கூட சுட்டு இது பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ பூரிக்கு மாவுமே அப்படியே பிசைஞ்சிட்டேன். அதையும் இப்போது சுட சுட பூரியாக போட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி என்னமோ அதிசயமாக ஹஸ்பண்ட் வந்து நான் பூரி போடுறப்ப பக்கத்துலேயே நின்று பேசிகிட்டே இருந்தார். ஏதோ கதை பேசினார். அதனால் நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எதாவது பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கதை அடிச்சுட்டே பூரியும் சுட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி கிழங்கு பண்ணியிருந்தது சைட்லெல்லாம் தெரிச்சிருந்ததா, சரி அதை தொடச்சிடலாம் அப்படின்ட்டு எண்ணெயை ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு 6-7 பூரியை வந்து உருட்டி எடுத்து சைடில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் சூடானதும் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சுட சுட பூரி ரெடி. பாருங்கள், ஒன்று ஒன்றா போட்டு எல்லா பூரியுமே நல்லா புசு புசுன்னு சூப்பராக வரும். சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் இலக்கமாக பிசையாமல், பூரிக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக பிசையணும். அப்போ தான் ரொம்ப எண்ணெய் குடிக்காது, நல்ல உப்பியும் வரும். ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தார், நானும் கூடவே கதை அடிச்சுட்டு, அதனால் வேலை செய்கிறதும் தெரியல என்ன பண்ணுறேன்னு. ஏதோ கதை அடிச்சுட்டே இன்றைக்கி வேலை நடந்தது. எப்பயும் அந்த மாதிரிலாம் பேச மாட்டார். ஒரு 5-10 நிமிஷம் சேர்ந்தாப்புல பேசினோன்னா சண்டை வந்துடும். அது கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஜில் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதனால் ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா சொல்லிடுவேன், இன்றைக்கி ரொம்ப பேசிட்டோம், போயிருங்க, நான் சண்டை போடுற மூடில் இல்லை அப்படின்னு. ஏதாவது ஒன்று பேசுவோம், கடைசியில் அது ஒரு வம்பில் தான் வந்து முடியும். உங்கள் வீட்டிலலாம் எப்படி அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எங்கள் அப்பா அம்மாவுமே நான் வயசான காலத்தில் அப்படி தான் பார்த்துருக்கேன். நாங்கள் போனோன்னா சின்ன பிள்ளை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சின்ன சின்ன சண்டை வரும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ பாருங்கள், நல்லா சூப்பராக பூரி ரெடி ஆயிடுச்சு. சுட்டுட்டு இருக்கும்போதே அவர் வந்து அவருக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போ எனக்கா தேவையானதை பிளேட்டில் எடுத்துகிட்டு டீ அவர் தான் போட்டிருந்தார். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சாப்பிட்றப்பே டீ குடிக்கிறது எனக்கு பிடிக்கும். ஏதாவது காரமாக சாப்பிட்றப்ப அப்படியே சுட சுட டீயோ காஃபியோ குடிச்சோன்னா சுள்ளுன்னு ஒரு மாதிரி இருக்கும். அந்த டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட் தான். ஸோ கதை அடிச்சுட்டே சாப்பிட்டு முடிச்சாச்சு. பசிக்குதா? பூரி வாசனை வருதா? பூரி வாசனை வந்துச்சா? உரட்ட விட்டு தூங்கிட்டு இருந்தான். கூப்பிட்டா வரல. இப்ப பாருங்களேன், வந்து வாசனைக்கு உட்கார்ந்து இருக்கிறது. நல்லா கேட்கும் சில டைம், ஆனா பயங்கரமா இக்னோர் பண்ணுவான் இல்லடா. இவர் பாருங்க, அவனை கொஞ்சம் இவன் போட்டிக்கு வந்துருவான். விதவிதமா டைரக்ஷன். அந்த பக்கம் உட்காந்துருந்தானா லெஃப்ட் சைடு உட்காந்துருந்தாரு, இப்ப ரைட் சைடு வந்தாச்சு பாருங்க. என்ன பசிச்சா மட்டும்தான் நம்மளை கண்டுக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு காலை மடக்கிட்டு கேட்பான் எப்படி.
பாருங்களேன் திரும்பிக்கிறத. டேய் டேய், இவங்க கிட்ட தான் இக்னோர் பண்றதுக்கு கத்துக்கணும் நம்ம. டெட்டோ, ஷேக் ஹேண்ட், ஷேக் ஹேண்ட், ஷேக் ஹேண்ட். குட் பாய். ஸோ இவங்க 2 பேருமே சாப்பிட்டுட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கானுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.